அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் கரங்களை உறவுகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல் சந்திக்க இருக்கும் நகர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். முதல் சட்டமன்ற பேரவை தொடங்கிடுச்சு. நேற்றைய நாளிலிருந்து விஜய் அவர்களுடைய பரபரப்பு இன்னுமே தொடர்ந்து இன்னும் 5 ஆண்டுகளுக்கு தொடர போகிறது. முதல் சர்ச்சையா தேசிய தொடர போதா சார்? தொடரும் நினைக்கிறேன். என்னுடைய கருத்தா அந்த அளவுக்கு தொடரும் அப்படிங்கறது நினைக்கிறேன். அதாவது தொடர்ந்தா நமக்கு மகிழ்ச்சி தான். தொடருமான்னு கேட்கிறேன். தெரியலைங்க சார். பாப்போம் நடக்கிறது பார்ப்போம். முதல் சர்ச்சையா என்னன்னா, நேத்து பதவி பிரமாணம் எடுக்கும்போது தமிழ் கீதத்தை 3வது இடத்துல தள்ளிருக்காங்க. இது கொஞ்சம் சர்ச்சையா இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இல்லை, இப்போ வெஸ்ட் பெங்காலில் அங்கே பிஜேபி தான் ஆட்சி அமைக்கிறது. அங்கே பெங்காலிக்கு முதலிடம் தராங்க. பொதுவாக இது போன்ற இந்த புதிய ஆட்சி அமைக்கும் போது தான் அங்கே ஒரு கன்சர்ன் யாராவது, ஒரு சீனியர் கன்சர்ன் யாராவது இருப்பாங்க. அவங்கள்ட்ட தான் இது எப்படி நீங்கள் பதவி எடுக்க போகிறீங்க, உளமாற பதவி எடுக்க போகிறீங்களா, ஆண்டவன் மீது ஆணையிட்டுன்னு சொல்ல போகிறீங்களா, அல்லது தமிழ் மீது ஆணையிட்டுன்னு சொல்ல, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, இந்திய அரசியல் சாசனத்தின் ஆணையம் அதன்படி அப்படி சொல்லலாம். இந்திய அரசியல் சாசனத்தின்படி கூட சொல்லிட்டு போயிடலாம், எது வேணால் சொல்லலாம். ஆனால் இங்கே சொல்லப்படுறது எல்லாமே ஆண்டவன் ஆணையின்படி, ஆண்டவன் மீது ஆணையிட்டு உளமாற உறுதி கொள்கிறார் எப்படி தான் சொல்கிறாங்க இல்லையா. அது ஆண்டவன்றதே யாருன்றது முதல் கேள்வி. முதல்ல எந்த ஆண்டவன் இருக்குல்ல சார், ஆண்டவனா எந்த ஆண்டவன், அதுவே ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் ஒரு பக்கம் சர்ச்சுக்கு போனீங்க, இன்னொரு பக்கம் முதலமைச்சர் பின்பற்றதே அடுத்த அமைச்சரும் பின்பற்றணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு அமைச்சரவையில் 9 பேருமே நீங்கள் பதவி இருக்கிறீங்கன்னா முதல்ல ஆண்டவன் மீதுனா எந்த ஆண்டவன்றது சொல்லணும். ஆண்டவனா இன்னொரு அர்த்தம் கூட ஆயிடுது. ஆண்டவன்னா ஸ்டாலின் கூட ஆண்டவன் தான் இல்லையா சார்? எடப்பாடி பழனிசாமி கூட ஆண்டவன் தான் இல்லை? அப்போ ஆண்டவன்னா யார், அதை முதல்ல தெளிவுபடுத்தவே இல்லை. எந்த ஆண்டவன் சொல்லவே இல்லை. எந்த மத ரீதியாவா அல்லது குறிப்பிட்ட ஒரு தெய்வமா ஆண்டவனா எதுவும் சொல்லவே இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கு. சரி, இன்னொரு பக்கம் கேட்டிங்கன்னா, முதல் கேள்வி எல்லாரும் எழுப்புறதுன்னு கேட்டேன், ஏன் தமிழ்த்தாய் வாழ்த்து பின்னுக்கு தள்ளப்பட்டது, 3வதாக தள்ளப்பட்டது? நான் முதல் பிரச்சனையை நான் 2வதே நான் சொல்கிறேன். முதல்ல இங்கே தேசிய கீதம், தேசிய பாடல் சார். தேசிய கீதம் என்பது ஜனகணமன, அதுதான் தேசிய கீதம். வந்தே மாதரம் என்பது கேட்டினா தேசிய பாடல். அது பட் எது பழமையானதுன்னு பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் தான் பழமையானது. சரிங்களா? ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு, பிரிட்டிஷ்காரனை வெளியேற்ற பிறகு, அதுக்கப்புறம் இந்த ஜனகணமனன்றது அதுக்கப்புறம் ரவீந்திரநாத் தாகூரால் அந்த எழுதப்பட்டது. ஆனால் வந்தே மாதரம் என்பது கேட்டினா அதுக்கு முந்தைய பழமையானது. 800கள் இறுதியில் பார்த்தீங்கன்னா அதை வடிவமைக்கிறான். அந்த தேசிய பாடல் பாடப்படுது. அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது கேட்டால், முதல்ல நீங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாடுறோம், அதை 3வது இடத்துக்கு தள்ளிட்டீங்க. முதல்ல பாட வேண்டியது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேசிய கீதம் தான். அதுதான் நம்ம இந்திய நாடோட தேசிய கீதம்னு அங்கீகரிக்கப்பட்டது, இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது. அதையும் நீங்கள் 2வது இடத்து தள்ளிட்டு இப்போ வந்தே மாதத்தை கொண்டு வரீங்க. சில பேர் இதை சொன்னவனுக்குன்னா, வந்தே மாதத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அது என்ன தெரியுமா, அது என்ன தெரியுமாங்க? வந்தே மாதரம் தாய்நாட்டை மதிக்க சொல்லுது, அன்பு பாராட்ட சொல்லுது, நேசிக்க சொல்லுது. இதுதான் நான் வந்தே மாதரம். ஆனால் இது கேட்டால் தேசிய ஒற்றுமையை வலியுறுத்துது. இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ் முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல பல பேர் மேலோட்டம் பேசுகிறாங்க, நம்ம இன்டெப்த்தாக நான் ரொம்ப பண்ண போர் வச்சிடும். ஏன்னா அப்படி இருக்குது இன்றைக்கி ட்ரெண்டு. என்னங்க இது ஒரு மூச்சு பிடிச்சின்னு பேசுகிறீங்கன்னுவாங்க. ஆனால் உள்ளபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் கேட்டால் அதுதான் ஏஆர் ரஹ்மான் கூட பாடுறாரு, உங்களுக்கு தெரியுமே, தாய் மண்ணே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தாய் மண்ணே வணக்கம், அவ்வளோதான். அது ஒரு 4 வரி தான். ஆனால் ஜனகணமன கேட்டினா ரொம்ப இன்டெப்த்தாக கேட்டினா ஒவ்வொரு உங்களுக்கு தெரியுமே, திராவிட நல் திருநாடு அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்போது இதுதான் இந்த இடத்துல கேட்டினா ஒவ்வொரு வரிகளையும் பார்த்திங்கன்னா ஒரு மொழிக்கும் மாநிலத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதுதான் இந்திய ஒற்றுமையை வலியுறுத்துறது தேசிய கீதம். ஆனால் அந்த தேசிய கீதத்தை நீங்கள் 2வது தள்ளிட்டு நீங்கள் வந்தே மாதரத்துன்றதை வைக்கிறீங்க. அது சில பேர் சொல்கிறாங்க அது இந்து ராஷ்டிரம் வலியுறுத்துறதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளே போனோம்னாலும் பார்த்தீங்கன்னா உடனே சங்கிகள் சண்டைக்கு வருவாங்க. நீங்கள் எதிர்க்கிறீங்களான்னு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா அரையும் குறையுமா பேசுகிற சில பேரை நான் பார்க்குறேன். இன்டெப்த்தாக என்ன விவாதிக்கணுமோ, ஒருத்தர் இது முறை தவறுன்னு சொல்கிறாரு. முறை தவறுனா எந்த அடிப்படையில் முறை தவறு அவர் சொல்லக்கூடிய அவர் பார்வையை திணிக்கிறார். என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, இங்கே தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது தள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறேன் கேட்டால் முதன்மை கொண்டு வரணுன்றது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நான் சொல்கிறேன் கேட்டால் இங்கே தேசிய கீதமே பின்னுக்கு தள்ளப்பட்டதுன்ற நான்
முதல்ல தேசிய கீதமே பின்னுக்கு ஏன் தள்ளப்படுது, எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் முதல்ல பாடப்படுது அப்படின்னு இருக்கு. சரி, அது ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த முறை ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வெஸ்ட் பெங்கால வந்து பெங்காலி முதன்மைப்படுது. அப்போ அங்கே வந்து பதவி ஏற்கக்கூடிய அந்த குழு பிஜேபி சார்ந்து இருந்தால் கூட மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தாய்மொழியோட இடையூறு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஆளுநர் இடையூறு இருக்கும் சார், அது பிஜேபி அரசு இருக்கிற வரைக்கும் இருக்கும். இது போன்ற விஷயங்கள்ல நேற்று பதவி பிரமாணத்துல ஸ்டாலின் எடுத்து வெள்ளை அறிக்கை விடுவேன்னு சொன்னவரு இந்த விஷயத்துல ஏன் இந்த மாதிரி? அதுதான் சொல்றேன், அங்கதான் அதுதான் நான் சொல்றேன். ஒண்ணு அனுபவமின்மை அல்லது அடிமை, என்ன சொன்னா அடிமை சாசனத்தோட முதல் தொடக்கம்னு சொல்லலாம். இப்படி அவ்வளவுதான். ரெண்டு இதை தாண்டி வேற என்ன இருக்கும் போது? ஒண்ணு அடிமை சாசனமா இருக்கும், அப்படி இல்லைன்னா அது கேட்டா வந்து அறியாமையின் ஆரம்பமா இருக்கலாம். தொடர்ச்சியா இன்னொரு விதமா பார்க்கலாமா? காங்கிரஸ் கூட்டணி இந்த தேசிய கீதம் வந்து தமிழ் தேசிய கீதம் வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்படுறது, இது வந்து தமிழ் மக்களிடையே எப்படி மனநிலையை உருவாக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இது கண்டிப்பா கண்டிக்கிறது யாருமே ஏத்துக்க மாட்டாங்களே. நீங்க வந்து தேசிய கீதத்தை 2வது தள்ளதை நம்ம கேள்வி கேட்கிறோம். முதல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து தாய்மொழி வந்து உங்களுக்கு வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கடைசியா முடிக்கும் போது நீங்க தேசிய கீதத்தை பாடி இருக்கலாம் இல்லையா? இல்ல, இது அதாவது ஒரு பக்கம் ஆளுநர் காங்கிரஸ் கூட்டணி வந்து தமிழர்களுக்கு எதிரானவர்கள் ஒரு இது பிரச்சனைகளும் போயிட்டு இருக்கிறதுனால அவங்க கூட்டணி வச்சதும் ஒரு தமிழ் மக்கள் அப்படின்னா நீங்க பாருங்க, ஆளுநர் வந்து நீங்க அந்த பார்வையில இருக்கிறாருன்னு வச்சுங்க, நீங்க சொல்ற மாதிரி பார்வையில் இருக்கிறனா எப்படி ஆளுநர் வித்தியாசப்படுறாரு? வெஸ்ட் பெங்கால் எப்படி வித்தியாசப்படுறாரு? அவர் எப்படி அனுமதிக்கிறாரு? இது பிஜேபி பார்வைன்றதை விட ஆளுநர் பார்வைன்றதை விட உங்களுக்கு ஒரு அஜெண்டா அப்படி வச்சாலும் கூட அங்க மறுப்பு தெரிவிக்கிறது யாரு? நீங்க தானே உங்களுடைய டெசிஷன் எடுக்கணும். நீங்க முதலமைச்சரா வந்து உங்களை சைன் பண்ணி கொடுத்தாச்சு சார் உங்களுக்கு இது. அப்ப முதலமைச்சரா பதவி ஏற்கும் போது அங்க நடக்கிற அத்தனை நிகழ்வும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்வைக்கு தான் வரணும். ஆளுநர் பதவி ஏற்று உங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது தான் அங்க வராது. ஆனா அங்க கையெழுத்து போட்டு கொடுத்தாரு பாத்தீங்களா எங்க ராஜ்பவன்ல, அப்பவே உங்களுக்கு பவர் வந்துருச்சு. பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும், அவ்வளவுதான். அப்ப அந்த இடத்துல நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவன் மீது இதெல்லாம் அங்க கேட்பாங்க, அத்தாரிட்டிஸ் லெவல்ல கேட்பாங்க. சார் நீங்க வந்து பதவி ஏற்கும் போது நீங்க எதன் மீது ஆணையிட்டு நீங்க பதவி ஏற்க போறீங்க? நான் எதன் மீது, நான் இந்திய அரசியல் சாசனத்தின் மீது நான் ஆணையிட்டு அப்படின்னு நான் சொல்றேங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிவு எடுக்க வேண்டியது அவங்க தான் எடுக்கணும், அந்த குழு தான் எடுக்கணும். இல்லைங்க எங்க கொள்கைக்கு மாறானதுங்க, பிஜேபி டிஎம்கே செயல சொல்லுவாங்க, இல்லைங்க எங்க கொள்கைக்கு வந்து உளமாற உண்மையாக தமிழ்நாட்டின் மீது பற்றுள்ள பற்றின்படி அப்படி எப்படி. ஸோ எந்த இடத்துலையும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மதசார்பற்ற சமூக நீதி வேறு சொல்லிட்டீங்க நீங்கள். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆண்டவன் சொல்கிறீங்க, ஒரே சிக்கலாக இருக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், மதசார்பற்ற சமூக நீதின்றீங்க சார், இங்கே ஆண்டவன் மீது ஆணையிட்டுன்றீங்க. எந்த ஆண்டவன் நீங்கள் சொல்லவே இல்லை. ஆளுக்கு ஒரு யோசனை பண்ணிருக்கோம், ஆண்டவனா யார், எந்த ஆண்டவன் சொல்லுங்கள். அங்கேயே உங்களுக்கு வந்து தடுமாற்றம் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து ஒரு என்னதான் டென்ஷன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அங்கே சரியான குழு இல்லை. அங்கே தாபேக்காலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிவெடுக்கிற இடத்துல யார் இருக்கணும்? முதல்வர். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூத்த நிர்வாகிகள் யாராவது எடுத்து இதுக்கு முதல் புதிய இப்போ எல்லாத்தையும் நீங்கள் சொல்ல முடியாதுல்ல சார். இது ஆரம்பம், இது தொடக்கம் சொல்ல முடியாதுல்ல. ஒரு திட்டத்தில் கையெழுத்து போடுறீங்க, அந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் கதை மாதிரி ஆயிடுச்சு நேற்று சாயந்தரம் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் கிளியர் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்களே சுதாரிச்சுட்டு வந்துட்டாங்க, இல்லை அந்த 100 யூனிட் தனி, இந்த 200 யூனிட் தனின்னு சொல்லி வாழைப்பழம் கதை மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் இதுவும் அதுல சேருதா இல்லையா, இது அதோட சேர்ந்தா இல்லையா, இப்படி ஆயிடுச்சு இல்ல. நேற்று நேர்காணல் கொடுக்கும்போது எனக்கே ஒரு எப்படி சொல்றதுனே தெரியல. இது இவங்க செய்தது தவறுன்னு சொல்றதா, உடனே வந்து திமுக தரப்புல சொல்லிட்டாங்கன்றதுனால உடனே அதை எடுத்து அப்படியே ஒப்பிக்கிறதா, நமக்கு அந்த பழக்கம் இல்லை. திமுக தரப்புல முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து என்ன சொல்றாரு, ஐடிவில ஒரு அறிக்கையை விடுறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இது முதல் மோசடின்னு சொல்லிட்டாங்க எடுத்ததுமே. நாம அப்படி பேச முடியல, எடுத்துட்டு முதல் மோசடின்னு சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு அடுத்த அவர் பேசியிருக்காருல, என்ன வெள்ளையறிக்கை வெளியிட்டு அது என்ன இருக்குங்கிறத பார்த்து அடுத்த நடக்கும். அது செகண்ட் சார். அது வந்து பாத்தீங்கன்னா மோசடியில வராது, இவருடைய அவசரமான குணத்துல வரும். இப்போ விஜயோட வந்து பேச்சு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஆணவத்தோடு இருந்ததுல சந்தேகமே கிடையாது. எங்க அந்த முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கும் போது அவர் அந்த ஆணவத்தோட வந்து அந்த துணி வந்து கொஞ்சம் ஆணவத்தோட கொஞ்சம் என்ன சார் ஒரு இருந்தது, நம்ம பார்த்தோம். பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லைனா கூட ஓரளவுக்கு அந்த ஆணவ துணி இருந்துச்சு. வார்த்தை பிரயோகங்கள் ரொம்ப முக்கியம். அங்கே நீங்கள் பதவி ஏற்றுக்கும் போதே அவசரமாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஏதோ மகேந்திர பாகுபலி நான் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் ஓவர் சீன். இதெல்லாம் இது அந்த அளவுக்குலாம் சீன் போகிற அளவுக்குலாம் இங்கே வந்து மெஜாரிட்டியே கிடைக்கல. இப்போயே மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே அது.
மைனாரிட்டி கவர்மெண்ட். அப்ப எந்த சட்டங்களும் ஏதோ ஒரு பயத்திலேயே வந்து ஆமா சார், நீங்க அப்படி வந்ததும் நீங்க கேட்டா மகேந்திர பாகுபலி நான் அப்படின்னு அப்படியே நெஞ்ச நிமித்துன்னு இப்படிலாம் அந்த ஸ்டைல்லாம் கவர்னர் பதவி எடுத்து வைக்கிறார் உங்களுக்கு. இது அங்க வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நீங்க கத்துக்கணும்னா ஜெயலலிதாவோட பழைய படங்கள் பாருங்க. அங்க முதலமைச்சர் பதவி எடுக்கும்போது பாருங்க, அவ்வளவு வந்து அடக்கத்தோட பதவி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒண்ணு. ரெண்டாவது இதுதான், நீங்க இதெல்லாம் இந்த சீன் போறதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. நேத்து வேற ஒரு கோட் ஷூட்டா வந்திருக்காரு. இன்னைக்கும் அடிப்படையில் இது அவங்க பிராண்ட் கிரியேட் பண்ண பாக்குறாங்க சார். இப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுங்க சார், எம்ஜிஆர் என்னன்னா அடையாளம் என்ன சார்? எம்ஜிஆர் நீங்க சொல்லுங்க, எம்ஜிஆர் கடை அடையாளம் தொப்பி கண்ணாடி அவ்வளவுதான், வேட்டி சட்டை அவ்வளவுதான். தொப்பி கண்ணாடி வேட்டி சட்டை எம்ஜிஆர் பிராண்ட் அது. சரிங்களா? ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக முதல்ல ஒரு காஸ்டியூம் ரெடி பண்ண அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த 5 வருஷம் வந்து கேட்டால் ஓவர் கோட் மாதிரி ஒரு ட்ரெஸ் வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி இவங்க என்ன கேட்டால் இவர் வந்து ஒரு இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து இவர் முக ஸ்டாலின் வந்து ஒரு தனியாக ஒரு பிராண்ட்லாம் வந்து உருவாக்கவே இல்லை. ஆமாம், சரிங்களா? இப்போ இவர் கூட என்ன செஞ்சாருன்னா, போய் ஓட்டு கேட்கும் போதெல்லாம் வந்து காக்கி பேண்ட்டும் வெள்ளை சட்டையும் போட்டு தான் இவர் ஓட்டு கேட்டதான் உங்களுக்கு தெரியும். ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிராண்டே இல்லாததான் இருந்தாங்க. ஸ்டாலினுக்குலாம் பிராண்டு கிடையாது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பிராண்டு கிடையாது. ஒரு விபூதி வச்சுட்டு கையை வந்து மடிச்சு விட்டுட்டு அப்படிதான் சாதாரணமாக வழக்கமாக இருக்கிறது. பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னை ஒரு பிராண்டாக வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு கேட்டேன். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் என்ன சார்? அது வந்து மக்கள் மத்தியில் வந்து பதியறதுக்காக சார். இப்போ முதலமைச்சர் ஆகிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் அவங்க படம் பதியம் இருக்குன்னா முதலமைச்சர் தான் அடிப்பார். இப்போ வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ஸ்கூலில் நடத்துகிறாங்க. நீங்கள் விஜய்னு சொல்லி எப்படி உங்களை காட்ட முடியும்? இப்போ பார்த்தீங்களா, இந்த வருஷம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வேஷம் போட்டு வரணும்னா அந்த கோட்டை போட்டுன்னு வரணும், அவ்வளோதான். இது ஒரு அடையாளத்துக்காக பண்ணுறது. இப்போ ஏன் பிளாக் போடுறாங்கன்னா, பிளாக் இப்போ நேற்றுக்கு வந்து பிளாக், நீங்கள் ஒரு கோட் ஷூட் தான் வர்றாருன்னா இன்றைக்கி வேறு கலர் மாறி இருக்கணும். ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே வராரு, அவ்வளோதான். அது ஒரு அடையாளப்படுத்துறது தான். யாரை பின்பற்றதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க? யார், அதாவது இந்த மாதிரி முறையில யார் வந்திருக்காங்க? இது அப்படிங்கிற சார், இது முழுக்க விஜய் ஜெயிச்சதே வந்து கேட்டா வந்து இணைய வலிமை தான். இணைய வலிமை கூட வந்து பார்த்தீங்கன்னா செயற்கையாக வந்து ஃபேப்ரிகேட் பண்ண செய்யப்பட்டது. இந்த ரூட் மாபியான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் தான் நான் அதை முதல்ல நான் தான் சார் நான் சொல்லும் போது யாருமே அது பெருசாக எடுத்துக்கவே இல்லை. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு கேங் இருக்குது. வந்து நிறைய அந்த ஜெகதீஷனோட அடையாளப்படுத்தினதே நான் தான் சொல்கிறேன். இவன் வந்து எங்கேருந்து வந்தான், அதுவும் கூட பார்த்தீங்கன்னா அந்த விஜய் வட்டாரத்துலேருந்தே வந்து சில செய்திகள் வரும்போது அப்போ நம்ம சொல்கிறோம் கேட்டால் முழுக்க விஜய் வந்து ஆட்டி படைக்கிறதே இவன் தான் சொல்லி ஜெகதீஷ் பழனிசாமியை நான் அடையாளம் கட்டினேன். அதுக்கப்புறம் நக்கீரனில் கூப்பிட்டு நேர்காணல் கேட்டாங்க, அங்கேயும் கொடுத்தேன், பல போட்டோக்கள் கொடுத்தேன், அந்த செய்தி வெளியிட்டாங்க. அப்போல்லாம் வந்து ரொம்ப அலட்சியமாக இருந்தாங்க. இதுக்கு பின்னாடி பெரிய நெட்வொர்க் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அது வந்து யாரும் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க ரூட் மாபியா அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்றத இப்போ வந்து பெருசாக பண்ணுறாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சுன்னு கேட்டால் இதெல்லாம் வந்து இந்த பிராண்ட் கிரியேஷன்றது ஒன்று இருக்குது சார். நீங்கள் உங்களுக்கு ஒரு காட்சி வேணால் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். சர்க்கார் படத்தில் ஒரு வசனம் வரும். அந்த படத்தில் வந்து ராதாரவி ஒரு வசனம் பேசுவார், பிராண்டுன்னு சொல்லி ஒரு வசனம் பேசுவார். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? குப்பத்தொட்டியிலேருந்து வந்து கோபுரம் வரைக்கும் என் தலைவனுடைய படத்தை நாங்கள் வந்து செதுக்கி வச்சிருக்கோம்டா, திருமண பக்கம்லாம் என் தலைவன் தான் தெரியும் அப்படின்னு ஒரு வசனம் பேசுவார். இதெல்லாம் ஏற்கனவே ஆண்ட கட்சிகள் பண்ணது சார். இது அதுதான் இங்க பாருங்க, எம்ஜிஆரும் பிராண்ட் கிரியேட் பண்ணாரு. சமீபத்துல வந்து ஸ்டாலின் அவர்களும் சரி. ஆனா மக்கள்கிட்ட கொண்டு போற சக்தி அப்ப இல்ல சார். இப்போ பேப்பர்ல போட்டால எம்ஜிஆர் வரையணும்னா சவுத்துல வரையணும், டக்குன்னு வரையணும். அப்போ அடையாளம் வேணும். அப்ப என்ன பண்றது? அப்போ வந்து தொப்பி கண்ணாடினா கலைஞர் தொப்பி கண்ணாடி அதே வழக்கு மண்டை. ஆனா அதே வந்து பாத்தீங்கன்னா தொப்பி தூக்கி போட்டாச்சுன்னா, தொப்பி போட்டு கருப்பு கண்ணாடி போட்டாங்கன்னா அது கலைஞர், அது வந்து எம்ஜிஆர். இதே நீங்க தொப்பி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டாருன்னா அது கலைஞர். அப்படிதான் பிராண்ட் கிரியேஷன் தான் சார். இது பிராண்ட் முழுக்க பிராண்டு. இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இப்போ நீங்கள் வந்து ஸ்கெட்ச் பண்ண சொன்னாங்க, என்ன 2 சைடு கருப்பு கோட்டு நடுவில் சட்டை, ரைட், அப்படி ஃபேஸ் ஈஸியாக கொண்டு வந்துடலாம் எல்லாத்தையும். இது வந்து பிராண்ட் கிரியேஷன். இது அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா கிடையாது சார். எல்லாம் வந்து சவுத்தில் வரைஞ்சாங்க, இது பண்ணாங்க. இப்போ சோஷியல் மீடியா இருக்கு. இப்போ இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து தோற்ற கட்சிகள், பெரும்பாலான கட்சிகள் வந்து தோற்ற அடையாளம் இல்லாமல் போன கட்சிகள்லாம் எடுத்துங்க, அங்கே பிராண்ட் கிரியேஷனே கிடையாது. விஜயகாந்தை பிராண்டாக உருவாக்கவே இல்லை. தேமுதிக காலி ஆயிடுச்சு. விசிகாவுக்கு பிராண்ட் கிரியேஷனே கிடையாது, இணைய வலிமையே கிடையாது. விசிகாவுக்கு சும்மா 4 பேர் வந்து பதிவு போகிறது பெருசு இல்லை, அங்கே அண்ணன் ஒன்னு சொல்லிட்டு அது கிடையாது. ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா இணைய வலிமை வந்து கேட்டால் நாம் தமிழுக்கு இணைய வலிமை இருக்குது. இது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் தமிழ் இணைய வலிமை வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வந்து ஒரு நிர்வாகம் மாதிரி போட்டு ஒரு 100 கம்ப்யூட்டரை போட்டு ஒர்க் பண்ணுறது கிடையாது.
கையில் யாரெல்லாம் ஃபோன் இருக்கோ அந்தந்த தம்பிகள் தானாக முன் வந்து ம். அவங்க வந்து இணைய வலிமையோடு செயல்பட்டாங்க. அந்த இணைய வலிமை ஸ்ட்ராங்காக இருந்தது. அதை ஸ்மெல் பண்ணி தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து முழுக்க முழுக்க வந்து சீமானுக்கு வந்து எப்படி இந்த செல்வாக்கு, எப்படி நாம் தமிழ் கட்சி வளர்தான் இணையத்தில் தான் வந்து வலிமை அதிகமாக இருக்குது. எங்கேயாவது தொல் திருமாவளம்னு சொல்லி சந்து தெரு எங்கெல்லாம் சோறு இருக்கா, கவர்மெண்ட் சோறு இருக்கா, அங்கெல்லாம் தொல் திருமாவளம்னு எழுதுவாங்க. எங்கேயாவது சீமானுக்கு எழுதிருக்கு பார்த்தீங்களா நீங்கள்? கிடையாது. ஏன்னா பேக்கெட்டே இருக்கா சீமான். செல்லு தட்டினாங்க அந்த அப்போ அந்த இணைய வலிமை வந்து இயற்கையாக இருந்துச்சு. அங்கே பணம் கொடுத்து யாரையும் வந்து வார் ரூம் வச்சு பண்ணல. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா அதை வந்து வார் ரூமாக செயல்படுத்தினாங்க. இப்போ அண்ணாமலை தலைவராக இருந்த வரைக்கும் பிஜேபியில் வந்து பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கு. அது ஆளுங்கட்சியால முடியாது, எப்படி விஜய் அவர்களால் முடிஞ்சது? பணம் ஆளுங்கட்சியால் முடியிருக்குன்னா ஆளுங்கட்சியும் பண்ணாங்க. ஆனால் அது நிற்கல, அந்த அளவுக்கு செல்வாக்கா வரல. அங்கே ஒரு செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே 2 விஷயம் இருக்குது சார். தங்களுடைய தலைவரை வந்து தூக்கி பிடிக்கிறதுக்கு செயல்படுறதுன்னு ஒரு ஐடி விங் இருக்கு. ஆனால் எதிர்கட்சி அல்லது எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அது தாவேகா வரட்டும், வந்து அதிமுக வரட்டும், அவங்க செய்யக்கூடிய அந்த குறைகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் ஸ்ப்ரெட் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து டிஎம்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸ்டாலின் வந்து இந்த ஸ்கீம் கொண்டாந்தாரு, இதை பண்ணாரு, அதை பண்ணாரு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தான் வராரு அப்படின்றதையும் ஸ்டாலின் ஆட்சி தொடரணுன்றதை மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டீங்க. ஆனால் எதிர்கட்சிகள் வேண்டாம், இவங்க மோசம்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து செய்திகளை பரப்பல. நீங்கள் அது கரூர் சம்பவத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். கரூர் சம்பவத்தில் எவ்வளோ காட்சிகள் வந்து பதிவு பண்ணியிருக்க முடியும். ஆனால் அப்படி காட்சிகள் பதிவு பண்ணால் நமக்கு அது நெகட்டிவ் ஆகிடுமோன்னு அவங்க பயந்தாங்க டிஎம்கேல. இப்போ பல பேருடைய மரணங்கள், ஓலங்கள், அழுகைகள், கண்ணீர்கள் இது எல்லாத்தையுமே படம் பிடிச்சி போட்டிருக்கலாம். ஆனால் திமுக தரப்பில் அதை செய்ய பயந்தாங்க. இணையத்தில் அதை கொண்டு போகிறதுக்கு பயந்தாங்க. ஏன்னா இது ஒரு நாள் நமக்கு வந்து நெகட்டிவ் ஆகிட போகுது அப்படின்னு பயந்தாங்க. டிஸ்ரிகார்ட் பண்ணாங்க, அதை கண்டுக்காமல் விட்டாங்க. எல்லாம் நீங்கள் பாருங்கள், குறைஞ்சபட்சம் இவங்க வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது செந்தில் பாலாஜியோ அல்லது இவங்களாம், அவங்களாம் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு ஒரு செய்தி. இப்போ உள்ளபடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே டிவிகே ஜெயிக்கலை கரூரில் பார்த்தீங்கன்னா, அப்போது அந்த மக்கள் வந்து டிவிகே மீது தான் கோபமாக இருந்திருக்கிறாங்கன்னு தெரிய வருது. ஏன்னா அங்கே ஒருத்தரோட ஜெயிக்கல, கரூரில் ஜெயிக்கலை. அப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னா, முதல்ல அதை வந்து உளவுத்துறை மூலமாக வந்து கரெக்டாக ஸ்மெல் பண்ணி கரெக்டாக வந்து, இல்லை உளவுத்துறையிலே வந்து தவறாக இருந்தால் கூட ப்ரைவேட்டாக நீங்கள் வந்து ஒரு தகவல் கேட்டு வாங்கி மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு, அதுக்கப்புறம் அந்த மக்கள் எண்ணங்கள் எல்லாமே வந்து ஒரு கட்டத்தில் வந்து விஜய் வந்து தப்பி ஓடி போயிட்டாரு, விஜய் வந்து அந்த மக்களுக்கு எதுவுமே செய்யலை, அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்றத கூட நீங்கள் இணையத்தில் வந்து அந்த கரூர் மேட்டரையே வந்து டிஸ்ரிகார்ட் பண்ணாங்க. இந்த பெண் நிறுவனம், பெண்ணாக இருக்கட்டும், வந்து டிஎம்கே ஐடி விங்கும் முழுக்க முழுக்க நம்மளுடைய ஸ்கீமை வந்து நம்ம வந்து ப்ரொபகண்டா பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க, டிவி கிட்ட நெருங்கிட்டாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகம் எடுத்து அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா வந்து அதை கட்டினா டூ ஆர் டைன்னுவாங்களே, அது எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க இந்த கரூர் சம்பவத்துக்கு காரணம் இவங்க தான் சொல்லிட்டு வலிமையான நடவடிக்கை எடுக்க. குறைஞ்சபட்சம் புஷியானது உட்பட இவங்க யாருமே கைது பண்ணுறது கூட அவங்க பயந்தாங்க. ஏன்னா இது அனுதாபமும் பேரண்டமும் இருக்குன்னு சொல்லிட்டு. இதை தாண்டி இது மட்டுமே இல்லை சார், இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே தரப்பில் இணைய வலிமையை தாண்டி மிஷன்லேயே சில இது கோல்மால் நடந்திருக்குன்றது என் டவுட்டு. அந்த டவுட்டை நான் எல்லா இடத்துலையும் நான் பதிவு பண்ணுவேன். நான் எனக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு. குறிப்பிட்ட தொகுதிகளில் வந்து ஒரு 8 மாவட்டங்களில் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கவே இல்லை. 8 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 28 தொகுதியை ஜெயிக்கலாம். அப்போ இதெல்லாம் வலிமையான சந்தேகங்கள் நமக்கு நிறைய இருக்க தான் செய்யுது. சென்னையில் குறிப்பிட்ட இடங்களை வந்து கேட்டாங்க, அதுவும் வந்து மு க ஸ்டாலின் தோற்றது வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொன்ன ஒரு ஷாக், எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி, யாருமே நம்ப முடியல. அப்போ அந்த இடம் தான் இங்கே தான் இதுதான் நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அதனால் ஒரு பக்கம் இணைய வலிமையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோற்று போயிட்டாங்க டிஎம்கே, அது உண்மை அது. அதானே இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி விஷயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கவனம் செலுத்துறாங்க. அவங்க வந்து செய்தது எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணது அத்தனையுமே இணைய வலிமையிலையும் சரி வந்து பயன்படுத்தி எல்லாமே கேட்டால் தங்களுடைய ஆட்சி நல்ல ஆட்சி, நாங்கள் இந்த ஸ்கீம் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்கீம். ஆனால் அவங்க வந்து என்ன கேட்டால் நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இங்கே ஸ்கூல் பொண்ணை ரேப் பண்ணது யார் தெரியுமாங்க? இவங்க தாங்க. என்னைக்கு ஆரம்பிச்சு சார், நல்லா யோசிச்சு பாருங்க. டிஎம்கே வந்து முதல் 2 வருஷம் நல்லா இருந்தாங்க. எப்போ சரி வச்சு அவங்களுக்கு? அந்த ஏயு மேட்டருக்கு அப்புறம் தான் சரி வச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் வந்தது சார் அவங்களுக்கு, அதுதான் ஆரம்பம். அந்த மாதிரி விமர்சனங்கள் இவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே வந்து டிவிகேல வர சார். நீங்கள் இதை எல்லாமே முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சார். இது ஆரம்பமே எல்லாரும் அப்படி பேசுவாங்க சார். ஆரம்பமே எல்லாருமே இப்படி பேசுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாறும், நிலைமைகள் மாறும். பாசிட்டிவா மாறும். மக்கள் பார்வையை பொறுத்த எப்படி மாறும்? நெகட்டிவா மாறும், கண்டிப்பா மாறும். இது முதல்ல சார் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்தான்னு சரி சார், அந்த தெருவில் இருக்கலாம் ஓடி வந்து பார்ப்பாங்க சார். பொண்ணு மாப்பிள்ளையும் போனாங்கன்னா
உண்மை அது. அப்புறம் அந்த பொண்ணு மாப்பிள்ள வந்து பார்த்தீங்கன்னா 2-3 தடவை பார்ப்பாங்க சார். அப்புறம் 3வது தடவை அந்த பொண்ணு வந்து என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா வந்து அவங்க மாமியாரோட வந்து கனெக்ட் பண்ணால் கூட வந்து ஆச்சரியமாக வந்து பார்ப்பாங்க. அப்படி அப்படி கண்ணத்தோடி கை வச்சு பார்ப்பாங்க. அப்புறம் அந்த பொண்ணு தனியாக வந்து இது மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து கூட அப்போ கூட கொஞ்சம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அது கெரோசின் கேனும் வந்து ரேஷன் கார்டு எடுத்து வந்து ரேஷன் கார்டில் லைனிங் வந்து சீண்டவே மாட்டாங்க, யாரும் பார்க்கவே மாட்டாங்க. அப்படி தான் சார் இது. விஜய் முதல்ல இப்போ ஆரம்பமாக பார்ப்பாங்க. இன்னைக்கு சட்டமன்ற பேரவையில் CV சண்முகம் அவர்கள் வந்து பங்கேற்கல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 MLக்கு வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுப்பதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு இப்போ. இல்லை, இது அதிமுக வந்து பிளவுபட போகுதுன்றதுல சந்தேகம் இல்லை. அது வந்து CV சண்முகம் அதை பண்ணுவார். அவர் ஏன்னா நீண்ட காலமாக இப்போ ஏதோ நிறைய பேர் நினைக்கிறாங்க சார் CV சண்முகத்தில். ஏன் இந்த கேள்வி வச்சேன்னா, நீங்கள் இப்போ வந்து சரிவில் வரப்போகுது, டிவிக்கு வந்து திருப்பி வந்து நெகட்டிவ்ல போக போகுது அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் இப்போ இருக்க ஆதரவோட அடுத்த ஆதரவுக்கு இன்னும் அதிகரிச்சு சார். நீங்கள் எம்எல்ஏக்கள் ஆதரவு மட்டும் சொல்லாதீங்க சார். எம்எல்ஏக்கள் இப்போ நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் இந்த எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏவாக இருக்கட்டும், திமுக எம்எல்ஏக்கள் இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து டிவிகே வேண்டான்னு சொல்லி போட்ட மக்களுடைய பிரதிநிதி. அதை முதல்ல புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, டிவிகே வேண்டாம்னு முடிவு பண்ணி வாக்களிக்கப்பட்டவர்கள். எம்எல்ஏக்கள் முடிவு வச்சுட்டா அது பெரிய விஷயம் கிடையாது. மக்கள் யாருக்கு, மக்களுடைய பார்வை எப்படி இருக்கும், என்னங்க இந்த ஆளுக்கு வந்து பார்த்தா அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க, நம்ம ஓட்டு போட்டா இவங்க போய் ஆதரவு அளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் தற்காலிக ஏற்பாடு, டெம்பரரியா ஏற்பாடு. நான் சொல்றது கேட்டால் நீங்கள் 5 வருஷம் கூட நீங்கள் ஓட்ட முடியும். ஆனால் அடுத்து மக்களை போய் சந்திக்கணும்ல. இந்த எம்எல்ஏலாம் போய் தோற்றுருவான் நாளைக்கு. இந்த அணி மாறக்கூடிய எம்எல்ஏலாம் தோற்று போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த ஆட்சியில். நான் சொல்ல கேட்டேன், இதெல்லாம் 5 வருஷம் சரசாரன்னு ஓடி போயிடும். முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சார். விஜய்க்கு மிகப்பெரிய மைனஸ் என்ன தெரியுங்களா? 1,77,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க விஜய்க்கு. விஜய் வேண்டான்னு சொல்லிட்டு 3,13,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. 3,13,00,000. அப்போ நல்லா புரிஞ்சுங்க நீங்க. விஜய் வந்து வாக்களிச்சு 1,77,00,000 பேர். அது வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிக்கு. இப்போ நீங்கள் எதாவது சொல்லுங்க, நீங்கள் ஒரு 4.25 கோடியில் 2.25 கோடி ஓட்டு வாங்கிட்டாருங்க, இல்லை 2 கோடி ஓட்டு வாங்கிட்டாங்கன்னு சொன்னாலும் கூட பரவாயில்ல. அங்கே 2 கோடிக்கே குறையுது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், விஜய்க்கு வந்து இது ஒரு மைனாரிட்டியில் தான் போகும். இந்த எம்எல்ஏக்கெல்லாம் வந்தால் கூட இன்னைக்கு விஜய் கிட்ட மாறவும் நாளைக்கு ஏன் இன்னொரு கட்சிக்கு மாற மாட்டான்? நீங்கள் சொல்லுங்கள். மாற வாய்ப்பு இருக்கு. மாற வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே மாற மாட்டாங்களா? நீங்கள் நான் கூர்ந்து கவனிக்கிறது இங்கே என்ன தெரியுமா சார்? நான் கூர்ந்து கவனிக்கிறதுங்க அதிமுக நான் கூர்ந்து கவனிக்கவே இல்லை. அதிமுக பொறுத்த வரைக்கும் அது டிசாஸ்டர், அவ்வளோதான், அழிஞ்சு போச்சு. இனி அது தேர்றது கஷ்டம் உண்மையிலே. ஆமாம், இனிமேல் ரொம்ப கஷ்டம். அது தேரணும்னா அது முதல்ல வந்து இபிஎஸ் தான் அது முழுக்க பொறுப்பாயிடுவார். ஏன்னா இன்னைக்கு இந்த CV சண்முகம் இந்த அளவுக்கு நடந்துக்கிறதுக்கு காரணமும் இபிஎஸ் தான். அவர் வந்து எல்லாரையும் அவருடைய வந்து பார்ட்னர்ஸ், நெருக்கமான பார்ட்னர் ஒவ்வொருத்தராக இழக்கிறார் சார் அவர். நீங்கள் பிஜேபி வந்து பஞ்சாயத்து பண்ணி வச்சு தான் உங்களை ஒன்றா சேர்த்துது. அதுக்கப்புறம் நீங்கள் பிஜேபி கைக்குள்ளே போட்டு நீங்கள் ஒவ்வொருத்தராக நீங்கள் இழக்கிறீங்க. இவங்க இருந்தானா குறைச்சல், இவங்க இருந்தானா குறைச்சல், இவங்க இருந்தா குறைச்சல் சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. என்னை கேட்டால் வந்து நீங்கள் சசிகலாவை நீங்கள் விலக்கி வச்சிங்க, அது விட மற்ற கட்சியில் இருக்கிறவங்க யாரையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இழந்துடக்கூடாது. நீங்கள் திமுகவில் இருக்கிறவங்களை கொண்டு வந்து நீங்கள் சேர்த்துருக்கணும். அது உங்களால் முடியல. அதெல்லாம் அதிமுக வந்து பேரழிவை நோக்கி போகுது. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இனிமேல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அது மூழ்கிற அளவில் ஒரு கப்பல் இருக்குது. ஆனால் இதை என்னன்னா சில புத்திசாலிகள் அதை இந்த இடத்துல இருக்க சில புத்திசாலிகள் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே பக்கம் தாவாங்க. டிஎம்கே பக்கம் தாவறதுன்னா ஒரு குறைஞ்சபட்சம் வந்து அதிமுக மெம்பர்ன்ற அந்த பேரை மட்டும் வச்சுக்கிட்டு அதிமுக ஆதரவாக செயல்படலாம். நான் இல்லைன்னு சொல்லலை, அப்படின்னாலும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படிப்பட்டவங்க தான் புத்திசாலிங்க சொன்னேன். டிவிகேல போய் இணையறவங்க வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலிகள் சொல்ல மாட்டேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா டிவிகேவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூழ்கக்கூடிய அளவுக்கு தான் அங்கே நிலைமை இருக்கும். நீங்கள் சொல்லிடலாம் இன்னைக்கு இதெல்லாம் ஆரம்பத்தில் இதெல்லாம் நல்லா இருக்கும் சார் பார்க்கறதுக்கெல்லாம். இனி போக போக தான் இருக்குது சிக்கல். விஜயால் சமாளிக்க முடியாது. நான் சொல்கிறேன், கட்சியே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட வந்து இப்போ வந்து விஜய் கட்டுப்பாட்டில் இல்லை. இல்லை, யாரோட கட்டுப்பாட்டில் இப்போ இருக்குன்னு நீங்கள் விஜயோட கட்டுப்பாடு ஆதவர்ஜுனா கட்டுப்பாட்டில் கட்சி இருக்குது. விஷயானந்த கட்டுப்பாடு கூட கிடையாது. இல்லை, அவர் தான் சொல்றாரு, எனக்கு இனிமேல் நான் மட்டும்தான் தலைமை, எனக்கு வந்து சப்ஜெக்ட் யாருமே கிடையாது, என்னை தான் வந்து நீங்க நினைக்கிறீங்கல்ல. இப்போ நான் சொல்றேன், ஆதவர்ஜுனாக்கு வந்து இந்த அவருடைய இலக்க டார்கெட் அடைஞ்சிட்டாரு. ஆதவர்ஜுனா டார்கெட் அடைஞ்சார். இந்த புஷ்யானந்துக்கெல்லாம் வந்து முதலமைச்சர் ஆகணுன்ற ஆசைலாம் இருக்காது. இதுவே ஜாஸ்தி தான் அவர் நினைப்பார் மனசுக்குள்ள. இதுவே கொஞ்சம் அதிகம் தான், நம்ம நினச்சி பார்க்காது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆதவர்ஜுனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஎம் போஸ்ட்ல ஒரு பார்வை இருக்கும். அது காலப்போக்கில் தெரியும் பாருங்க. அது காலம். ஏன்னா விஜயோட செயல்பாடு வந்து விஜய் தான் சார் முடிவு பண்ணணும். இப்போ ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இப்போவும் கூட பார்த்தீங்கன்னா இந்த அறியாமலாம் எதுக்கு, நாளைக்கு நேரத்தையும் ஒரு கெஸ்ட் மாதிரி தான் வந்து உட்காந்துருந்தார் சந்திரசேகர். பாவம், ஒரு கெஸ்ட் மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலாக அவர் தான் இருந்திருப்பாங்க. ஆக்டிவாக அவர் தான் இருந்திருக்கணும். ஆனால் அவர் கெஸ்ட் மாதிரி தான் வந்து உட்காந்து இருந்தார், நம்ம பார்த்தோம் இல்லையா. அதனால வந்து பதவியேற்றத்திலே முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன் சந்திரசேகர்
ஜோசப் விஜய்னு சொன்னால் ஏதாவது குறைஞ்சிருமா என்ன? ஆமா. நான் கேட்குறேன். சந்திரசேகர் அதை சொன்னால் அவருக்கு சந்தோஷம் தானே சார் அவருக்கு, அப்பாவுக்கு. சந்திரசேகர் ஜோசப் விஜய்னு சொன்னால் என்ன ஆயிரும்னு கேட்குறேன் நான் சொல்லியிருக்கணும்ல. ஆமா. எப்படி இருந்தாலும் உங்கள் அப்பா நீங்கள் என்ன செஞ்சீங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் பையன்னு சொல்லி சிறுமைப்படுத்துறீங்க. ஆமா. நீங்கள் அதை கூட சொல்லுங்க. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வேற யாரும் கிடையாது, எங்கள் அப்பா தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு நான் வந்ததுக்கு காரணம். ஒரு வார்த்தை சொன்னால் என்ன ஆயிரும்னு கேட்குறேன். தொடர்ச்சியா நிறைய அரசியல் கருத்துக்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். நன்றி. நன்றி சார்.